எபிசோட் 14. தேவா விஸ்வாவிடம் வந்து டேய் சந்தோஷ் எங்கடா என்று கேட்க, அது அவன் கோயிலுக்கு போயிருக்கானா என்று கூறிக்கொண்டே, என்ன பிரதர் இன்னைக்கு காலேஜுக்கு போகலையா என்று விஸ்வா கேட்க, அதற்கு தேவா சிரித்து கொண்டே, இல்லைடா இன்னைக்கு பிரியா ஹாஸ்பிட்டல் போகிறாளாம், அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நான் காலேஜ் போனால் எனக்கு போர் அடிக்கும், அதனால் நான் போகலை என்று கூற, ஓஹோ அப்படின்னா அண்ணி வரலன்னா அண்ணன் காலேஜுக்கு போக மாட்டீங்க, வா 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 என்ஜாய் என்ஜாய் என்று கலாய்க்க ஆரம்பித்தான் விஸ்வா. மறுபுறம் பழனி மற்றும் அர்ஜுன் 2 பேரும் போலீஸ் ஜீப்பில் ஒரு கல்லறை தோட்டத்திற்கு வந்தார்கள். அங்கே இருக்கும் அர்ஜுன் மற்றும் சந்தோஷின் கல்லறையில் மாலை போட்டுவிட்டு ஒரு கல்லறை முன்னாடி அமர்ந்தவன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பையனுக்கு பதிலாக உன்னை உயிரோடு இங்கே புதைச்சிருக்காங்க, நீ யார், எதுக்காக நீ என் பையனோட இடத்த பிடிச்சிக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை என்னோட சந்தோஷை தான் பார்க்குறேன், இது வரைக்கும் உன் முகம் கூட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, நீ யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணின எனக்கு புரியலை, ஆனால் உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், சந்தோஷை காப்பாற்றி உன் உயிரை அவனுக்காக கொடுத்துருக்க, உனக்கு ரொம்ப கோடாரி கோடி நன்றி என்று மனதிற்குள் பேசிக்கொண்டே அந்த கல்லறையை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அர்ஜுன், அப்பா கவலைப்படாதீங்க, சந்தோஷ் நல்லா இருக்கான், அவன் எங்கே இருந்தாலும் சரி சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்று கூறி அவன் திடீரென்று தன் நாக்கை கடித்து தலையில் அடித்து கொண்டான். பழனி அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தவர், இப்போ நீ என்ன சொன்ன என்று கேட்டார். மறுபுறம் ஜனனி மற்றும் சத்யா 2 பேரும் இணைந்து அமர்ந்து டிவியில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஜெயம் ரவியின் கோபம், நதியாவின் பாசம், இதையெல்லாம் பார்த்து அவருக்கு தன் மகன் நினைவு வந்தான். அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அவள் நினைவு முழுவதும் அவன் மட்டுமே இருந்தான். அவன் இருந்தவரை இந்த வீட்டிற்கு ஒரு இளவரசனாக வாழ்ந்து வந்தான். இப்போது அவன் இல்லை. அவளுக்கு ஒரு டவலில் சுற்றி ஒரு நர்ஸ் அவள் கையில் அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்ததுதான் அவளுக்கு நினைவு வந்தது. அவனுக்கு கொடுத்த அந்த முதல் முத்தம், அதை எந்த தாயாலையும் மறக்க முடியாது. அதன் பிறகு அவளின் விரலை பிடித்து சிரித்தவன், நடந்தவன் எல்லாம் ஞாபகம் வர, சஞ்சனா மற்றும் சஹானா பிறந்து பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு சந்தோஷம்தான் சந்தோஷ். அவன் பிறந்தபோது அவனின் உடல்நிலை ரொம்ப மோசமாக தான் பிறந்தான். அவன் குறைப்பிரசவத்தில் பிறந்த ஒரு குழந்தை. அவன் ஆகையால் ஒரு சின்ன காய்ச்சல் என்றால் கூட அவன் உடம்பு தாங்காது. எப்போது உடம்பு சரியில்லை என்றாலும் 1 வாரம் 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து தான் வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டார்கள். அந்த வீக்கான உடம்பில் நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது எவ்வளோ வலித்திருக்கும் என்று நினைத்தவள் அழுதாள். கூடவே அவன் சேட்டைகளும் நினைவர லைட்டாக சிரித்தாள். ஒரு நாள் பழனி நண்பனின் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார்கள். அப்போது திடீரென்று சந்தோஷ் ஒரு நாள் முழுக்க காணாமல் போயிருந்தான். அந்த அம்மாவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்று அவனுக்கு ஒரு சிந்தனை. ஆகையால் அவன் அங்கே இருக்கும் ஒரு காரில் போய் ஒளிந்து கொண்டான். சிறிது நேரம் இப்படியே போனது. சரி, நாங்கள் வீட்டிற்கு கிளம்புகிறோம் என்று கூறி அவர்கள் கிளம்பும்போது, சந்தோஷ் எங்கே என்று கேட்டார்கள். பார்த்தால் சந்தோஷை காணவில்லை. அவர்கள் அந்த இடம் முழுக்க தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவன் எங்கேயும் கிடைக்கவில்லை. உடனடியாக பதறிப்போன சத்யா அங்கே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். தன் அம்மா அழுவதை பார்த்த சந்தோஷின் மனம் தாங்கவில்லை. அம்மாவை ஓடி போய் கட்டி அணைத்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அந்த காரின் கதவோ திறக்கவில்லை. அவன் திறக்க எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் அது திறக்க முடியவில்லை. அந்த காரின் டோர் நன்றாக ஜாமாகி இருந்தது. பாவம் குழந்தை பயந்து அழ ஆரம்பித்தான். அந்த கண்ணாடியை தட்ட ஆரம்பித்தான். அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று அழ இந்த சத்தம் கேட்ட சத்யா ஓடி போய் பார்த்தாள். இந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு வெறும் 5 வயது தான். தன் தாயின் ரியாக்ஷனை பார்ப்பதற்காக அவன் உயிரையே பணைய வைத்தான்.
மறுபுறம் சந்தோஷ் அந்த ரவுடிகள் அவனை குத்த வர அந்த அருவாவை பிடித்து அவர்களை அடித்து குத்த ஆரம்பித்தான். அதன் பிறகு அவர்களை பயங்கரமாக தாக்கிவிட்டு அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். பாவம் சந்தோஷ் ரொம்ப சோர்ந்து போய் இருந்தான். சுடும் வெயிலில் அவனால் சுத்தமாக முடியவில்லை. அவன் அப்படியே கொஞ்சம் நடந்து கொண்டே அந்த கோயில் முன்னாடி மயங்கி வீழ்ந்தான். மறுபுறம், அர்ஜுன், நீ இப்போ என்ன சொன்ன என்று பழனி கேட்க, அது அப்பா, அது சந்தோஷ் உயிர் அது என்று இழுக்க, உடனடியாக பழனி அவனை பார்த்து, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அவன் என்று கேட்டுக்கொண்டே முழிக்க ஆரம்பித்தான். அப்பா, அது ஜனனி தான் சொன்னான் என்று கூற, பழனி அதிர்ச்சியாகி, அப்படின்னா இது ஜனனிக்கும் தெரியுமா என்று கேட்க, அவன் ஆமாப்பா என்று அர்ஜுன் கூறினான். இதை கேட்ட பழனி ஒரு பெருமூச்சு விட்டார். மறுபுறம் 2 மணி நேரம் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தோஷை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனை என்றுமே தனியாக விட்டதில்லை. தன் 5 வயதில் அவன் செய்த இந்த சாகசத்தை அவர்களால் எப்போதுமே மறக்க முடியாது. நாட்கள் நதி போலே ஓடிக்கொண்டே இருந்தது. சந்தோஷ் வளர ஆரம்பித்தான். அவன் எப்போது போல அப்பா, அம்மா பிறந்த நாளுக்கு, திருமண நாளுக்கு அவன் கையில் கேக் செய்து சர்ப்ரைஸுடன் அவர்களை எப்போதுமே சந்தோஷமாக வைத்து கொள்வான். எதிர்பாராத நேரத்தில் அவன் பல சர்ப்ரைஸை தன் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தான். சிறந்த மகனாக இருந்தான். ஒரு பிள்ளையை பெற்றால் மட்டும் போராது, அவர்களை வளர்க்கவும் தெரிய வேண்டும். பழனி மற்றும் சத்யவேணி தம்பதி எப்போதுமே அவர்களின் மகனை நினைத்து ரொம்பவே பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தையாக இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் அவன் அழுது கொண்டே இருப்பான். சத்யா ஒரு நிமிடம் கூட அவளால் தூங்கவே முடியாது. ஆனாலும் அவனை பத்திரமாக பார்த்து கொண்டாள். அவனை ரொம்ப ஸ்பெஷல் சைல்டாக பார்த்து கொண்டாள். இதெல்லாம் நினைத்து அவள் அழ ஆரம்பித்தாள். சத்யா அழுவதை பார்த்த ஜனனி டிவியை ஆஃப் செய்துவிட்டு, என்னம்மா ஆச்சு, ஏன் அழுவுறீங்க என்று கேட்க, அவள், ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு சந்தோஷ் ஞாபகம் வந்துட்டான் என்று கூற ஜனனி சத்யாவை அணைத்து கொண்டாள். மறுபுறம் கார்த்திகை தனியாக சந்தித்த விக்ரம் அவன் சந்தோஷ் உயிரோடு பார்த்ததாக கூறினான். ஆனால் அவன் அதை நம்பவில்லை. டேய், நம்ம சந்தோஷ் உயிரோடு இருக்கான்டா என்று கூற, என்னடா சொல்கிற, அவன் இறந்து போயிட்டானே, இறந்தவனை எப்படிடா உன்னால் பார்க்க முடியும் என்று கேட்டான். விக்ரமுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. என்னதான் கார்த்திக் அவனை நம்பவில்லை என்றாலும் விக்ரம் பார்த்து சிரித்து விட்டு, எனக்கு நல்லாவே தெரியும், அவன் உண்மையாகவே உயிரோடு தான் இருக்கான் என்று கூறி சந்தோஷமடைந்து கொண்டு இருப்பதை அனைத்தையும் கங்கா கேட்டு விட்டாள். ஆனால் இதை அவளால் நம்ப முடியவில்லை. மறுபுறம் பழனி மற்றும் அர்ஜுன் பேசிக்கொண்டே போய்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு இடம் ஜீப் சடன் பிரேக் போட்டு நின்றது. என்ன ஆச்சு கார்த்திகேயன் என்று கேட்க, சார் கொஞ்சம் அங்கே பாருங்க என்று கூற, பழனி மற்றும் அர்ஜுன் கார்த்திகேயன் கை காட்டிய இடத்தில் திரும்பி பார்த்தார்கள். அங்கே சிலர் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது பழனி ஜீப்பை விட்டு இறங்கி ஒருவரிடம், அங்கே என்ன ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்க, இல்லை சார், அந்த கோயில் வாசலில் ஒரு பையன் மயங்கி விழுந்து இருக்கான். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அவன் எழவே மாட்டுறான். ஆனால் அவனுக்கு ஹார்ட் பீட் இருக்குது, ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கான் போல என்று கூற, சரி நீ போ என்று கூறிவிட்டு அவர் அந்த இடத்திற்கு பார்க்க சென்றார். கூட்டத்தை விலக்கி அங்கே என்ன நடக்கிறது பார்த்தவர் பயங்கரமாக அதிர்ச்சியானார். மீண்டும் சந்திப்போம்.